இங்க பாரு சின்ன பொண்ணு, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணமே சொல்லிட்டேன். ஆமா ஆமா, சொல்லுவீங்க சொல்லுவீங்க. அவ போக்குல இருக்கிறவள எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னு சொல்லுவீங்க மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட பேசல, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? வாய் திறந்து பேசு சின்ன பொண்ணு. உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என் தங்கச்சியும் எங்க அம்மாவையும் பார்த்து. நீ உன் போக்குல அமைதியா இருக்கா? அவ என்னத்த பேசுவா? நீங்களாம் பேசிதானே அவளை இப்படி ஏமாத்தி மிரட்டி வச்சிருக்கீங்க. அப்ப எப்படி அவ பேசுவா? இங்க பாருங்க சின்ன பொண்ணுக்கு அம்மாவே, நாங்க எதுவுமே சொல்லல பாத்துக்கோங்க. நீங்க இங்க தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். ஆமா ஆமா ஆமா, நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல. அப்ப நீங்க இன்னும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. அத்தை, உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சின்ன பொண்ணு அம்மாவே, நீங்க தேவையில்லாம பிரச்சனையே பெருசாக்கிட்டு இருக்கீங்க. உங்க போக்கில் நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எங்க வீட்டு பிரச்சனையை எங்களுக்கு பாத்துக்க தெரியும் சொல்லிட்டேன். ஆமா ஆமா, உங்க வீட்டு பிரச்சனை சொல்லுவீங்க சொல்லுவீங்க. நீங்க என் பொண்ணு தானே எங்களை அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, வாயும் வயிறமா இருந்துகிட்டு. என்னங்க நீங்களே இப்படி பேசினா எப்படி? இத்தனை நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுனீங்க, இப்ப திடீர்னு இப்படி பேசுறீங்க. இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? நீ என்ன சின்ன பொண்ணு அவங்க கிட்ட போயிட்டு நியாயத்தை பத்தி கேட்டுக்கிட்டு கிடக்கா? நியாயம்னு ஒன்னா உங்களுக்கு இல்லவே இல்லை. 25 பவுன் நகையை திருடி எடுத்துட்டு போயிருக்கா அவ, திருடி கொடுத்துருக்கா அவங்க அம்மா. அதெல்லாம் கேட்கறதுக்கு இவருக்கு துப்பு இல்ல. இவரும் நம்மள பேச வந்துட்டாரு. சின்ன பொண்ணு, என்னங்க எங்க அம்மா கரெக்டா தானே கேட்கங்க. இதுக்கு மேல உங்க அம்மா இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா சொன்னாங்களே என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அது நிரந்தரமா இருக்குன்னு சொல்லிட்டேன். எம்மா, நீ ஏன்டி அழுற? அப்படியே விட்டுருவானா என்ன? இங்கதான் நானும் இருக்கேன், நீயும் இருக்க. யார் யாரு எவ எவ என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிறேன். என்னமோ சொல்லுறா? ஆமாட்டி, கண்டவெல்லாம் வந்து இங்க இருக்கும்போது கல்யாணம் ஆயிட்டு என் வீடு இது, நான் இங்கதான் இருப்பேன். இங்க பாருங்க, நீங்க இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நான் தான் பிரச்சனை இழுக்கிறதுக்குன்னு வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒருத்தைய வச்சிருக்க தானே செய்றீங்க. அவங்க மாமியார் வீட்டுல இருந்து இருக்காம இங்க வந்து கடந்துகிட்டு இருக்கான். ஏமா ராதிகா, உங்க மாமியார் வீட்டுல ஒன்று தேடவே மாட்டாங்களோ? ஆ, இல்லாம சோத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து கடந்துகிட்டு இருக்கியா? இதுக்கு தானே சொன்னேன் இப்பமே கிளம்புறேன்னு சொல்லி. ஏடி கண்டவன இங்க வந்து கிடக்கா, இது உன் அப்பன் வீடு. நீ இல்லாம எவையோ எவ்வளவு வந்து சோற திங்க இருக்கா? நீ இங்க தாண்டி இருக்கணும். இல்லம்மா, நான் இங்க இருந்து கிளம்புறேன், இல்லன்னா எனக்கு மரியாதை இருக்காது. இவ்வளவு நாள் நீங்க மரியாதை தரா மாதிரி தானே நடந்துகிட்டு இருந்தீங்க. திடீர்னு மரியாதை கிடைக்காதாம மரியாதை. நீ ஏமா அவங்க கூட சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருக்க? வீடுமா, எல்லாம் என் தலையெழுத்து. தலையெழுத்துன்னு எப்படி விட முடியும்? 25 பவுன் நகை மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் அவ வயித்துல போட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு என்ன நகை தானே வேணும்? நான் இன்னும் 10 நாள்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். எடுத்துக்கிட்டு அம்மியும் அவளும் வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. நாங்க ஏன் மாப்பிள்ள போகணும்? உங்களை நம்பிதானே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அப்ப எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீங்க வந்து இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கேள்ல சின்னதுரை, நான் கப்புடிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, நல்லா சொல்லி கொடுங்க. நீங்க நல்லா பாத்துக்கிட்ட ஏன் நான் வந்து இங்க கிடக்கேன்? நீங்க பாத்துக்கிட்ட லட்சணம் தான் நல்லா தெரியுது. ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி கூட்டிட்டு வந்த லட்சணத்தை. இந்த பால் சின்ன பண்ண, இதுக்கு மேல உங்க அம்மா ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த செல்லத்தையா இருக்க மாட்டா. அங்க என்ன பேச்சு? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப என்கிட்ட பேசுங்க. அவளை போட்டு மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். இந்த மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை நீங்க இப்படி சீரழிச்சா உங்க பொண்ணு வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் நல்லா இல்லாம தான் போகும். இல்ல சின்னதுரை, அவ என்ன பேச்சு பேசுறா பாரு. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை எங்க குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். சின்ன பண்ணி, உங்க அம்மாவை கூப்பிட்டு இப்பவுமே நீ வீட்டை விட்டு வெளியே போ. என்னங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? உங்களை நம்பிதானே எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன். ஆனா நீங்களே இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப தெரியுதா நீ கூறு கிட்டவல்ல? அப்பவுமே சொன்னேன் இவனை கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லி. இப்ப தெரியுதா எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான்னு சொல்லிட்டு. நீ ஏண்டி அழுகிற? இனிமே அவனும் போறது இல்ல, நானும் போறது இல்ல. இங்கேயேதான் இருக்க போறேன். யார் என்ன பண்றாங்கன்னு நான் இனிமே பாக்குறேன். நம்ம ஏன் வீட்டை விட்டு போனோம்?